ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அக்கா ஊர்லேருந்து வந்துச்சு. இது மாதிரி சொன்னிச்சு என்கிட்ட, ஏன் நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. நான் அதுக்கு சொன்னேன், இது மாதிரி இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்காக கொஞ்சம் பேசுகிறது தான் நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்காக இதை மட்டும் செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி அக்கா சொன்னிச்சு வீட்டில். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி இப்போ தானே 2 மாதத்துக்கு முன்னாடி தானே நகையெல்லாம் செஞ்சோம், மீதி இருக்கிறதெல்லாம் இப்போ மறுபடியும் என்ன செய்ய சொல்லி கேட்குற? உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறியா நீ? மாப்பிள்ளை வீட்டில் சொன்னோன்னே உடனே இங்கே எங்களை கேட்க ஆரம்பிச்சிடுற, என்ன தான் நினச்சிட்ருக்க மனசில் அப்படின்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சொன்னேன், இது மாதிரி சரி விடுங்க, பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாமா, நீ ஏதாச்சும் அக்காவை பேசாத, அக்காவுக்கு இங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிற வசி தானே அவன் இது பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் நம்ம இது பண்ணணும், எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம், ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா 2, 3 நாள் வீட்டிலே தான் இருந்துச்சு. அம்மா இந்த மாதிரி பேசினோன்னே அக்கா யாருக்கிட்டையுமே பேசலை. அக்காவுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இருந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அக்கா அந்த விஷயத்த எங்கள்கிட்ட சொல்லாமல் மறைக்குதுங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அக்காக்கிட்ட பேசி பார்ப்போம். ஏன்னா பேசினா தானே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரியும். பேசாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன சொன்னேன்னா, சரி ஓகே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இல்லாதப்போ அம்மா அப்போ கடைக்கு போயிட்டாங்க. சரி இந்த நேரத்தில் தான் அக்கா கிட்டே பேசினா தான் அக்கா உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் அக்கா ரூமில் உட்காந்துருந்துச்சு. போயிட்டு பேசினேன், இது மாதிரி என்னக்கா, என்ன விஷயம்க்கா, ஏன் எதனால் இந்த மாதிரி நீ கேட்டுட்ருக்க, மாமா ஏதாச்சும் சொன்னாரா, என்ன விஷயம் என்னென்னு கேட்டதுக்கப்புறம் தான் அக்கா சொன்னிச்சு, இது மாதிரி ஒரு விஷயமும் இல்லை, எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து இது பண்ணி தான் ஆகணும். என் சூழ்நிலை எனக்கு தெரியுது, இங்கே என்ன விஷயம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அவரோட வாழ்கிறதுக்கு அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு இந்த மேரேஜ் லைஃபே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் ரேக்கா அப்படின்னோடனே, ஏன்க்கா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை உனக்கே தெரியும், நம்ம வீட்டில் அவங்களால முடிஞ்சது எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நானே இந்த லைஃப்பில் இருக்கலாமா இல்லை வேண்டாமா, எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் டெய்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பிகிட்டே தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பேசி இது பண்ணிக்க முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வித குழப்பத்தில் தான் எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு தெம்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். சரி ஓகே பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்களை நம்ம சமாளித்து இது பண்ணி தான் நம்ம கொஞ்சம் மாற்றியே ஆகணும், மாற்றுறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும், எதையுமே உடனே மாற்றிட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் இதான் என்னோடய முடிவு, நான் அம்மா அப்பா கிட்ட பேசினேன், ஆனால் எனக்கு நைட்டு ஃபுல்லாகவே தூக்கம் வரல ரேகா, எனக்கு இந்த வாழ்க்கை அந்த அளவுக்கு அவரோட வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு டெய்லி என்கிட்ட பேசுகிறதில்ல, ஒரு சந்தோஷமாக நடந்துக்கிறதில்ல. இப்போ மேரேஜ் ஆகி 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்குன்னா, அதுக்கப்புறம்லாம் இவர் இப்போயே ஒரு இது இல்லைன்னா இனிமேலாம் ஒரு குழந்த இந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு நான் எது சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். நம்ம பேரண்ட்ஸை அதை நான் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பலை, அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. நம்மளால அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நீ ஒரு சில விஷயத்த நம்மளால் சமாளிக்க முடியுதா என்னங்கிறத பார்ப்போம். எது சமாளித்தாலும் நம்மளால் பண்ண முடியுதா என்னங்கிறத நம்ம இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் இது மாதிரி அம்மாவே சொன்னாங்க, என்னம்மா உன் மனசில் இருக்குது, என்ன தான் நீ யோசிக்கிற அப்படின்னோடனே, இது மாதிரி நான்
அக்கா வந்து இந்த மாதிரி பேசினதை வந்து நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அக்காவுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலம்மா, அவங்க வந்து அவருக்கு வந்து அக்காவையே அந்தளவுக்கு பிடிக்கல தான், ஏதோ ஃபேமிலியில் சொன்னாங்கன்ட்டு தான் இவர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அது வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கேட்குறாங்கன்னா இவருக்கா வந்து ஒரு இது இருக்க வேணாமா, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதை யோசிச்சுட்டு இவரெல்லாம் இது பண்ண வேண்டாமாமா அப்படின்னோடனே, சரி விடு, நீ வந்து அதை பற்றி நீ யோசிச்சுட்டு ஒன்றும் இது பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாக இரு, முடிவெடுப்போம், ஒரு வாரம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க.